வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வடக்கப்பட்டு எக்ஸ்கவேஷன் வடக்கப்பட்டு அகழ்வாய்வு. சரிங்களா? இது எங்க இருக்கு? அந்த வடக்கப்பட்டு எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரக்கடம். சரிங்களா? காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரக்கடம் அப்படின்னு இடத்துல இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் அருகே உள்ளது. சரிங்களா? இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒன்லி பிளேஸ் இன் தமிழ்நாடு வேர் எவிடன்ஸ் ஆஃப் டூல்ஸ் ஆஃப் Mesolithic period has been found. தமிழ்நாட்டின் வடக்கப்பட்டில் மட்டுமே இடைக்கற்கால கருவிகளுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. பாருங்க. அதுக்கப்புறம் nearly 400 artifacts belonging to ராஜராஜ சோழர் have been found. கிட்டத்தட்ட 400 தொல்பொருள்கள் மற்றும் ராஜராஜ சோழன் காலத்தை சார்ந்த சோழர் கால நாணயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் அருகே உள்ள வடக்கப்பட்டு அகழ்வாய்வில். சரி, எக்ஸ்கவேஷன்ல வடக்கப்பட்டு எக்ஸ்கவேஷன்ல தமிழ்நாட்டில் அங்க மட்டும்தான் இடைக்கற்கால கருவிகளுக்கான சான்று கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பிளேஸ் மீசோலித்திக் பீரியட் டூல்ஸ் எங்க கிடைச்சது தமிழ்நாட்டில் அப்படின்னா வடக்கப்பட்டு எக்ஸ்கவேஷன். இது யூனிட் நம்பர் 9 கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இருக்கு, யூனிட் நம்பர் 8லயும் வருது. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இது மேல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் நம்பர் 9ல அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம். அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம். இதை AABCS அப்படின்னு சொல்லுவாங்க. AABCS அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இது பாத்தீங்கன்னா இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த பட்ஜெட் 2023-24. மாநில அரசு, தமிழ்நாடு மாநில அரசு 2023-24 பட்ஜெட்டில் 100 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. எதற்கு அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம். இது என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. இது யாருக்கு அப்படின்னா எக்ஸ்பிரஸ்லி ஃபார் SC and ST என்டர்பிரனர்ஸ். பாருங்க, பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடியினர் சமூகங்களை சேர்ந்த தொழில் முனைவருக்காக 100 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அந்த பட்ஜெட்டுக்கு அந்த ஸ்கீமுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டான பட்ஜெட்ல 100 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா அதுக்காக ஒதுக்குனாங்க. இவங்க என்ன பேர் அப்படின்னா இந்த ஸ்கீமோட பேர் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இது பாருங்க AABCS. ஓகேவா? இதை வேற என்ன நல்லா கொடுக்குறாங்க பாருங்க. ஸ்கீம் ஆஃபர்ஸ் 35% capital subsidy. 35% capital subsidy on the project cost including land, plant, machinery, testing equipments and computer devices for small business owners. பாருங்க, இப்போ அவங்க அதாவது நம்ம பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடியினர் சமூகங்களின் சேர்ந்த தொழில் முனைவருக்காக அவங்களுக்கு இப்ப நிலம் இல்ல ஆலை இல்ல இயந்திரங்கள், சோதனை ஆபரணங்கள் மற்றும் கணினி சாதனங்கள் ஏதாவது தேவைப்படணும்னா அந்த திட்ட செலவு அதாவது கேபிட்டல் சப்சிடியா 35% அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பாருங்க, besides the beneficiaries can also get 6% interest subvention for loans offered for the period of 8 years until the scheme. இது மட்டும் இல்லாம மேலும் இந்த திட்டத்தின் கீழ் 10 வருடங்கள், நல்லா பாருங்க, 10 வருட காலத்திற்கு வழங்கப்படும் கடனுக்கு பயனாளிகள் 6 விழுக்காடு வட்டி மானியத்தை பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வயது வரம்பு இல்லை, கல்வி தகுதி தேவையில்லை. இதுக்கு வயது வரம்பு இல்லை, கல்வி தகுதி இல்லை. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ். இந்த பட்ஜெட்ல 100 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. இது எதுக்காக அப்படின்னா SC and ST என்டர்பிரனர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, கேபிட்டல் சப்சிடியை 35% கொடுக்குறாங்க, 35% கொடுக்குறாங்க, 35%. அடுத்து பாருங்க 6% வட்டி மானியத்தை 10 வருட காலத்திற்கு தேவைப்படும் 10 வருட காரணத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ அங்க எல்லாமே நிலம், ஆலை, இயந்திரங்கள், சோதனை உபகரணங்கள் என்ன வாங்கினாலும் 35% பாத்தீங்கன்னா இதுக்கு மூலதன மானியம் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப அருமையான ஸ்கீம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசன்ட் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்காக 100 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருக்காங்க. இது என்ன அப்படின்னா AABCS அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம். AABCS. இது வரப்போற TNPSCல கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ திருப்பி இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு ஜியோகிராஃபியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. யூனிட் நம்பர் 9 அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்ல, அது தமிழ்நாடு பாலிட்டி இருக்கு, தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்கு, தமிழ்நாடு ஜியோகிராஃபி இருக்கு, தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம ஜியோகிராஃபிக்கல் என்ன பார்க்க போறோம்னா தெரி டெசர்ட்.
தெரிக்காடுகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ரெட் டியூன்ஸ் ஆர் கால்டு தெரி இன் தமிழ். நல்லா பாருங்க. செம்மண் மேடுகளும் சிறு குன்றுகளும் கொண்ட நீரை மிகுதியாக தக்க வைக்க இயலாமல் வறண்டிருக்கும் நிலப்பகுதியை தெரி என்றும் தெரிக்காடு என்றும் அழைப்பார். ஒண்ணுமே இல்லை, நம்ம நிறைய படம் இங்க தான் எடுத்திருப்பாங்க சரிங்களா. நிறைய படம் வந்து ரெட் கலர்ல சாண்ட் இருக்கும். இது வந்து தெரி டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க. தெரி டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க எங்க இருக்குன்னு பாருங்க. they consist of sediments dating back to the quaternary period began 2.6 million years ago. quaternary period ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாத்தீங்கன்னா they have very low water and nutrition retention capacity. இது ஒண்ணுமே இல்லை, நீரை மிகுதியாக தக்க வைக்க இயலாமல் வறண்டிருக்கும் நிலப்பகுதி. ஸோ இங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை வந்து வாட்டர் ரெட்டென்ஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சரிங்களா. இது நியூட்ரிஷனும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் பிளான்ஸும் வந்து இங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, வளராது, க்ரோ ஆகாது சரிங்களா. எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ தெரி டெசர்ட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இது கரண்ட்ல பத்தி பேசினாங்க. ஸோ அதனால தான் யூனிட் நம்பர் 9ல நம்ம எடுத்து பேசியிருக்கோம் சரிங்களா. இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா, லிசன், நம்மளோட அந்த வின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரல்வாய் மொழி வழியா வந்து பாஸ் ஆகி இங்க வந்து அந்த ரெட் கலர் சாண்ட்ஸை கொண்டு டெபாசிட் பண்ணிருக்கும். இது வந்து கொஞ்சம் மேடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாகிரபிக்கல் அந்த பிசியோகிராபிக் ஃபார்மேஷன் லேண்ட் ஃபார்முக்கு இதுதான் ரீசன் சொல்றாங்க சரிங்களா. So Teri desert, the red dunes are called Teri in Tamil Nadu. They consist of sediments dating back to the quaternary period. இதுக்கு வந்து வாட்டரும் நியூட்ரிஷன் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த தெரி டெசர்ட் வந்து காணப்படுது. தமிழ்ல பாருங்க, செம்மண் மேடுகளும் சிறு குன்றுகளும் கொண்டு நீரை மிகுதியாக தக்க வைக்க இயலாமல், நல்லா கவனிங்க, இயலாமல் வறண்டிருக்கும் நிலப்பகுதியை தெரி என்றும் தெரிக்காடு என்றும் அழைப்பார். இப்ப தமிழ்நாட்டில் தெரி டெசர்ட் எங்க இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற அந்த இடத்துல நிறைய இருக்கு சரிங்களா. அடுத்து திருநெல்வேலி, ஓகேவா, 2 மாவட்டம் தான். ஸோ இதுதான் தெரி டெசர்ட். ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட் 9க்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, மாளிகைமேடு தொல்லியல் தளம், மாளிகைமேடு ஆர்காலஜிக்கல் சைட் சரிங்களா. இது எங்க இருக்கு? ஸோ இது வந்து போத் யூனிட் நம்பர் 9லயும் வரும், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் நம்பர் 8லயும் வரும் சரிங்களா. இந்த மாளிகைமேடு ஆர்காலஜிக்கல் சைட் எங்க இருக்கு அப்படின்னா கங்கை கொண்ட சோழாபுரம் இன் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழாபுரம் அருகே உள்ளது. இதோட தேர்ட் ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸாவேஷன்ல இருந்து தான் இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா, ட்ரேட் லிங்க் பிட்வீன் த சோலாஸ் அண்ட் சைனா, சோழர்களுக்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகளை வெளிப்படுத்துகின்றன. என்னென்னலாம் கணிச்சிருக்கும் பாருங்க. சேம் மாளிகைமேடு ஆர்காலஜிக்கல் சைட் எங்க இருக்கு அப்படின்னா கங்கை கொண்ட சோழாபுரம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. இது என்ன இதுல இருந்து நம்ம என்ன தெரிய வரும் அப்படின்னா, சோழர்களுக்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக தொடர்பை வெளிப்படுத்துகிறது. இப்ப இங்க 3 நோட்டபிள் ஃபைண்டிங்ஸ், மொத்தம் 3 இது கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 குறிப்பிடத்தக்க கண்டுபிடிகள் பண்ணிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, 1 டெரகோட்டா சீல், ஒரு டெரகோட்டா முத்திரை, டெரகோட்டா சீல். அடுத்து பாருங்க, காயின் மோல்டு, ஒரு நாணய அச்சு, காயின் மோல்டு, ஒரு நாணய அச்சு. அடுத்து பாருங்க, ஃப்ராக்மெண்ட் ஆஃப் சைனீஸ், சீன துண்டுகள், ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் மெட்டீரியல்ஸ், சில சைனீஸ் பொருட்கள்ஸ்லாம் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது ராஜேந்திர சோழனோட காலம் அப்படின்னு சொல்றாங்க, ராஜேந்திர சோழனோட காலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாளிகைமேடு தொல்லியல் தளம் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழாபுரம் பக்கத்துல இருக்கு. இது சோழருக்கும் சைனாவுக்கும் இடையிலான அந்த ட்ரேட் வர்த்தக தொடர்பை வெளிப்படுத்துறாங்க. இங்க 3 குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 என்ன அப்படின்னா, 1 டெரகோட்டா முத்திரை, இன்னொன்று நாணய அச்சு, ஒரு நாணய அச்சு. அடுத்து சீன துண்டுகள், சில அங்க குறைஞ்சு இருக்க சில துண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் இது யாரோட பீரியட் அப்படின்னா ராஜேந்திர சோழனின் காலம், ராஜேந்திர சோழனின் காலம். ஏன்னா இது கங்கை கொண்ட சோழாபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. மாளிகைமேடு தொல்லியல் தளம் சரிங்களா. இதே மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேம் தமிழ்நாடு, FAM, ஃபேம் தமிழ்நாடு அப்படின்னா என்ன? FAனா என்னன்னு பாருங்க, ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஃபேம் தமிழ்நாடு அப்படின்னா ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைபிரிட் அண்ட்
எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதான் ஃபேம் தமிழ்நாடு. சரி, எதுக்காக அப்படின்னா எம்எஸ்எம்இ ஆஃப் தமிழ்நாடு பூஸ்ட் பண்றதுக்காக, ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக. வாட் இஸ் எம்எஸ்எம்இ? மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் பூரா பூஸ்ட் பண்றதுக்காக வந்ததுதான் ஃபேம் தமிழ்நாடு. ஓகே, இது என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இஸ் ஆட்டோனமஸ் ஏஜென்சி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. பாருங்க, தமிழ்நாடு அரசின் தன்னாட்சி நிறுவனம், தமிழ்நாடு அரசின் தன்னாட்சி ஆட்டோனமஸ் ஏஜென்சி நிறுவனம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? அந்த ஃபேம் இந்தியாவை எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்ட் இன் செப்டம்பர் 2019. பாருங்க, செப்டம்பர் மாதம் 2019 அது தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக இது வந்து அதோட இம்பார்ட்டன்ட் பாருங்க. டு ப்ரோமோட் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு. டு ப்ரோமோட் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இப்போ இதுதான் வந்து இது ஒரு கன்வென்ஷனல் பார்ட். இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ கரண்ட் இது பத்தி எதுக்காக நம்ம அதை பேசுறோம் அப்படின்னா entered into MOEs with 100 MSME companies to attract investment up to 1510 crores. 1510 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பதற்காக 100 குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா நம்ம ஃபேம் தமிழ்நாடு. ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபேம் தமிழ்நாடு இது வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு ஏஜென்சி. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 2019. ஸோ இது வந்து இது எதுக்கு பூஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எம்எஸ்எம்ஏ வந்து நல்லா தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்காக பூஸ்ட் பண்ணாங்க. இப்போ கரண்டாக மொத்தம் 1510 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கிறதுக்காக 100 எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ ஃபேம் தமிழ்நாடு அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஃபேம் ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேம் தமிழ்நாடு. ஸோ இந்த ஃபேம் தமிழ்நாடு எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா எம்எஸ்எம்இ ஆஃப் தமிழ்நாடை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக வந்திருக்கு. இட் இஸ் அன் ஆட்டோனமஸ் ஏஜென்சி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்க, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, செப்டம்பர் 2019. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2019. ஸோ இது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கன்வென்ஷனல் சேர்த்து சொல்லியாச்சு. இதே மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி வேற ஒரு டாபிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.